ஆத்துமா மரணத்திற்கு எதிகரமான துக்கம் கொண்டாடுகிறது என்று சொல்லி அழைத்து சென்ற 11 பேரில் அவர்களை சற்று தூரத்தில் இருத்திவிட்டு 3 பேர் யாக்கோபு யோவான் 3 மாத்திரம் தன் அருகே இருந்து ஜெபிக்க அழைத்து சென்று அவர்களையும் கல்லறி தூரம் என்றால் ஒரு 30 மீட்டர் தூரத்திற்கு அப்பாலே அவர் ஜெபிக்க சொல்லிவிட்டு அருமையாச்சு ஜெபித்தாரே. அது முதல் கொண்டு பின்பு அவர்கள் ரோம வீரர்களால் சிறைபிடிக்கப்பட காட்டு கொடுக்கப்பட்ட நிலை சிறைபிடிக்கப்பட பின்பு ஏரோதுவிடம் விசாரணைக்கு அனுப்ப இந்த நிலை ஏரோது வரைக்கும் உண்டான நிலை அருமைய இரட்சகருடைய முதல் உபத்திரவ காலம். அதன் பிறகு பின்முன்னிற ஆண்டு காலம் அந்த மகாபுத்திரர்கள் பிலாத்தின் கையிலே வாரினால் அடிக்கப்பட்டு அவர் சிலுவையை சுமந்து அவர் கொல்கதா மலையிலே அவர் ஜீவனை கொடுத்தார் அல்லவா, அது வரைக்கும் இதோ என் ஆவியின் காலத்தில் ஒப்புவிக்கிறேன் சொல்லப்பட்ட அந்த காலம் வரைக்கும் அருமைய இரட்சகருடைய மகா உபத்திரவ காலம். இப்பொழுது கல்வாரி சிலுவையிலே உபத்திரவத்தின் பூர்ணத்துவத்தின் மேல் அவர் வெற்றி சரந்து மத்தேயு 20 சுவிசேஷம் இந்த வசனம் சொல்றாங்க. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் வாசிங்களே. நான் இப்பொழுது என் பிதாவை இருங்க வளைக்காரன் காதல் இல்ல சொல்றேன். 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. மகா சத்தமிட்டு 50ஆம் வசனம் வாசிங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆக உபத்திரவத்தின் பூர்ணம் முதல் 3 ஆண்டு கால உபத்திரவம், 3 ஆண்டு கால மகா உபத்திரவம். ஆக 7 வருட இறுதியிலே உபத்திரவம் பூர்ணமடைகிறது. புறஜாதிகளுக்கு உண்டான உபத்திரமானால் சரி, மீட்கப்பட வேண்டிய 1,44,000 இஸ்ரவேலருடைய உபத்திரமானால் சரி, 7 வருட இறுதியிலே உபத்திரவம் பூர்ணமடைகிறது. அப்போ சொல்லுகிறார், இயேசு மறுபடியும் மகா சத்தம் என்று கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆக ஜெயம் பெற்ற அருமைய இரட்சகர் தன் ஆவியை பிதாவின் கரத்திலே அவர் ஒப்புக் கொடுத்ததாக நாம் அறிய முடிகிறது. எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். ஆக நியாயப்பிரமாணம் காலம், கிருபையின் காலம், உபத்திரவ காலம், மகாத்திரு காலம், இந்த நியமம் அனைத்தும் பிள்ளை ஆண்டவர் அடக்க செய்யப்பட்டார். அந்த 3ஆம் நாளில் உயிர்த்தி எழுந்தார். அதுதான் ஆண்டவருடைய ரகசிய வருகை. உபத்திரவம், மகா உத்தரவம் பூர்ணமடைந்த வேளையிலே தன் ஆவியை ஒப்புக் கொடுத்தார். எல்லாம் முடிந்தது, ஜெயம் எடுத்தேன் என்று சொல்லி பிதா தந்த ஆவியை பிதாவிடத்தேன் பிதாவுடைய நிழலிட்டு பரிசுத்த ஆவியானவர் மரியாதை ஆட்கொண்டார். உன்னில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, அது தேவகுமார் என்னப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. பிதாவால் அனுப்பப்பட்ட ஆவியை இப்போது இந்த சரீரத்தில் அவர் சுமந்து உபத்திரவத்தின் பூர்ணத்துவத்தை அவர் அடைந்த வேளையிலே தந்த ஆவியை பிதாவை ஒப்படைத்தார். இப்பொழுது ஜெயம் எடுத்தார்.
மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அதுதான் ஆட்டுக்குட்டியான கல்யாணம் என்று வேதத்தில் சொல்கிறோம். மணவாட்டியானவள் ஜெயம் பெற்றவர்கள் மகிமையோரும் அடைந்து ஆட்டுக்குட்டியான கல்யாணத்தில் பங்கு பெறுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது பங்கடைகிறார்கள். ஆக வேதாகம் முழுவதும் மோசே முதற்கொண்டு எல்லா பரிசுத்தவான்கள் தீர்க்க தரிசிகள் வாயிலாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறி முடிகிற பொழுது கிறிஸ்து பாடுபடவும் மகிமை ஏறெடுக்கப்பட வேண்டும். இந்த நியமம்தான் எல்லா பரிசுத்தவான்களுக்கு நின்று தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆக அவர்களுக்கு என்று தேவனால் முடிவான காலத்தில் வைத்திருந்த அந்த ரட்சிப்பு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். நான் போய் பிதாவிடத்தை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியான சத்திய ஆவியாய தேற்றவாளனை அனுப்புவேன் சொல்லுகிறார். 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் 26ஆம் வசனம் கூட வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். மறுமையான கர்த்தரிப்பிலே 16 வசனத்தில் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போ என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாய் வேறு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். 26 வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாய் தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆக பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் கிருபையின் கால பரிசுத்தவான்களுக்கு அல்லது முடிவான காலத்தில் வாழக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு என்றென்றைக்கும் எந்த சமயத்திலும் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஜெயிக்க வைக்கிறார். வெளிப்பட 12ஆம் 7 முதல் 9 வசனம் முடிய உள்ள வான மண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளை எதிர்த்து வீழ்த்தும்படியான மகிமையின் மறுரூப சாயலை அந்த முடிவான காலத்தில் உபத்திரத்து மத்தியில் வாழ்கிற மனமாட்டியான நித்தியவாசிகளானவர்களை தந்து அவர்களை அழைத்து சென்று நடுவானத்தில் விட்டு யுத்தம் செய்ய அவர்களை அனுப்பி வைக்கிறார். பின்பு 7 வருட அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் இறுதியிலே நடக்கிற மகாயாக யுத்தத்திலே வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். 19ஆம் அதிகாரத்திலே வாசித்திருக்கிறோம். வெளிப்படுத்த 21, 19, 20, 20 வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே ஆட்டுக்குட்டியானவர் முன் செல்ல அவர் பின் செல்லுகிற வெண்வஸ்திரம் அறிந்த ரத்தத்தில் தன் வஸ்திரம் தோய்த்து அணிந்து கொண்ட மனவாட்டியானவர் வெள்ளைக்குழில் ஏறி ஆட்டுக்குட்டியான வெள்ளைக்குழில் ஏறி இருக்கிறவருக்கு பின் சென்று மகாயாக யுத்தத்திலே மிருகம் கலந்திருக்க தரிசி அவர்களை சார்ந்த வானத்தின் கீழ் எங்குமுள்ள சகல ராஜாக்கள் அவருடைய ஆளுகைக்குட்பட்ட சேனைகள் அவருடைய ஜனங்கள் யாவரோடு யுத்தம் செய்து அவர்களை மிருகம் கலந்திருக்க தரிசியை அக்கினி கடலிலே தள்ளவும் மாதாளத்துள்ள சாத்தானை மாதாளத்தில் சென்று அவனை தள்ளி அது கதவை அடைத்து அதை முற்றிய போடவும் பின்பு ஆண்டவரோடு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திலே அவரோடு ஒன்றரை கலந்து கொள்ளுகிறது முதற்கொண்டு சிங்காசனத்தில் அமருகிற வரைக்கும்
அருமைய இரட்சகர் இந்த முடிவான காலத்தின் உபத்திரவத்தின் மூலமாய் அடைந்த ரட்சிப்புக்குரியவர்கள் அணிந்து கொண்ட மகிமையின் மறுரூப சாயல் இருக்கிறது. இவர்கள் அனைத்திற்கும் இவர்களை தகுதிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். என்றென்றைக்கும் இவர்களோடு இந்த முடிவான காலத்தில் உள்ள இவர்களோடு கூட இருந்து அந்தத்தில் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட யாவற்றையும் இவர்களை கொண்டு செய்து முடிக்க தீர்மானிக்கப்பட்டவர். இந்த முடிவான காலத்திற்குரிய சகல காரியங்களையும் செய்து நிறைவேற்ற தேவனாய் கர்த்தர் ஒரு சபையை, ஒரு பரிசுத்தவானை தேவன் ஏற்படுத்தி, நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலே நியாயப்பிரமாண காலத்தில் நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது மனசாட்சியின் காலத்திலே நோவாவை கொண்டு லோத்துவை கொண்டு தேவனாய் கர்த்தர் நியாயத்தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினார். லோத்துவை கொண்டு சோதம் குமாரா பட்டணத்தில் உள்ள நியாயத்தீர்ப்பு, நோவாவை கொண்டு பேலை கட்டப்பட்ட பின்பு ஜல பிரபலத்தினாலே பாவியர் அழித்த நியாயத்தீர்ப்பு. அதன்படி அருமையான இரட்சகர் மோசே என்னும் தீர்க்கதரிசி எழுப்பி எகிப்தில் உள்ள ஜனங்களை விடுதலையாக்கி அவர் வழிநடத்தி செல்லும் பாதையில் சீனாய் மலையிலே நியாயப்பிரமாணத்தை கொடுத்து வழி நடத்துகிறார். பின்பு யோசுவா என்ற ஒரு மகானை கொண்டு யோசுவா காலேப் இவர்களை தலைமையிலே ஒரு சிறு கூட்டம் எருசலேம் கானானை பிரவேசிக்க செய்கிறார். அதன் பிறகு பல தீர்க்கதரிசிகளை கொண்டு, அந்தந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகளை கொண்டு தீர்க்கமாய் உரைத்தவர்களை நிறைவேற்றி முடிக்கும்படியாக எலியா யோவான் சாணகனை அனுப்புகிறார்.